இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லோரும் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்துடலாம். அமர்நாத்தோட ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெகுலராக காமிக்கிறது தான், என்னைக்காவது தான் ஃபேஸ் இல்லாமல் வீடியோ போடுவேன். சாரை வந்து ஹீரோன்னு கூப்பிட்றேன் ஏன்னு கேட்குறீங்க. ஏன்ற ரீசன்லாம் இல்லை, சும்மா ஹீரோ மாதிரி இருக்கிறதுனால ஹீரோன்னு கூப்பிட்டுப்போம். அது செல்லமாக கூப்பிட்றது தான், பெரிய ரீசன் எதுவும் இல்லை. சார் இன்றைக்கி இட்லியும் கடலை சட்னி எடுத்துகிட்டு வந்திருந்தார். சந்தோஷ் சார் வந்து மீன் குழம்பும் பாஸ்தாவும் சாதமும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நெக்ஸ்ட்டு பிருந்தா வந்து சாதமும் அரைக்கீரை கடைகளும் அப்புறம் வாழைக்காய் வறுவலும், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மதியம் தான் வந்தது பிருந்தாவுக்கு. நம்ம கேங்கில் நம்மளை தவிர வேறு யாரும் சிவன்ராத்திரி கும்பிட மாட்டாங்க போல இருக்குது. எல்லோரும் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி சிவன்ராத்திரிக்கு படைக்கணுன்றதுனால நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் வந்து ஹீல் ஆகலை, அதனால் நான்வெஜ்ஜு பெருசாக சாப்பிட முடியாது, காரம் இல்லாமல் தான் சாப்பிட்ணும். நாளைக்குமே அப்படி தான் சாப்பிட்ணும். நான் வந்து என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு காலையிலே ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் நல்லா ஒரு டப்பா நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, எனக்கு பிடிக்கும். அதனால் கீரை பொரியல் ஒரு ஆர்வத்தில் டப்பா நிறையா எடுத்துகிட்டு போனேன். ஆனால் சாப்பிட முடியல. மதியம் சாப்பிடும்போது செம கசப்பு. ஏதோ கொஞ்சம் டீம் ஏமாற்றி கொஞ்சம் கொடுத்தேன். அதுக்கு மேலே அது வியாபாரம் பண்ண முடியல, எடுத்துன்னு போய் கொட்டியாச்சு. அப்புறம் முள்ளங்கி சாம்பார், சாதம். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.